Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. அவங்க மும்பைல இருந்து பார்ட்டி போனுக்கு மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. சம். கௌதம், என்ன கௌதம், என்னாச்சு? ஃபைல் மோகாம எப்படி அப்ரூவல் கிடைக்கும்? அது கூட தெரியாம ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கானுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. கௌதம், விடுங்க கௌதம். கோவப்பட்டா இப்ப வேலை நடந்துருமா? ரிலாக்ஸ் கௌதம். எனக்கு கொஞ்சம் தனியா விட. இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். அதுவும் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா நீங்க டென்ஷனா இருக்கீங்களே. சரி விடுங்க. இல்லக்கா, இரு. என்ன விஷயம் சொல்லு. உங்க மூட் இப்ப சரியில்லை. நான் அப்புறமா சொல்றேன். நீங்க அதான் ஆபீஸ் டென்ஷன். நீ விஷயத்த சொல்லு. இல்ல, அது ஹாப்பியான விஷயம். ஆனா உங்க முகம் இறுக்கமா இருக்கே. நான் இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அது அப்படி ஈஸியால சொல்லிட முடியாது. ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஓகேனா நான் சொல்றேன். என்ன கண்டிஷன்? என்ன நீங்க நெட்டி முறிக்க சொல்லி வேலை வாங்குனீங்கல்ல, இப்ப அதே மாதிரி எனக்கும் நெட்டி முறிங்க நான் சொல்றேன். டேய், பழி வாங்குறியா? நீ எதுவும் சொல்ல வேணாம் போ. கௌதம், ரேவதி அத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்ல வந்தா கூட இப்படிதான் நீங்க போவீங்களா? என்னது? அம்மா சம்பந்தப்பட்டவா? சொல்லு. இல்லக்கா, ஷோ சீக்கிரம் சொல்லு. அப்படி என்ன அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம்? இல்லக்கா, சொல்லு இல்லக்கா. இன்னும் நீங்க எனக்கு நெட்டி முறிக்கவே இல்லையே. ஓ சரி, வா உட்கார். கால காட்டு. இப்ப சொல்லு. சொல்றேன். நாளைக்கு ரேவதி அத்தையோட பிறந்த நாள். என்ன சொல்ற? நாளைக்கா? ஆமா கௌதம். ஐயோ, என் அம்மாவோட பர்த்டே. ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் அம்மாக்கு பிறந்த நாள். இல்லக்கா. கௌதம், விடுங்க கௌதம். கௌதம் ப்ளீஸ், தலை சுத்துது. நிறுத்துங்க கௌதம், மயக்கம் வருது கௌதம். கௌதம். அப்பா, கௌதம், அத்தையோட பிறந்த நாளைக்கு என்ன எதுக்கு தூக்கி சுத்துறீங்க? அந்த ஹாப்பி நியூஸ நீ தானே சொன்ன, அதான். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரேவதி அம்மா தான் என் பெத்த அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற பிறந்த நாள். அத அவங்க எதிர்பார்க்காத மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். நிச்சயமா கௌதம். அத்தை அவங்க வாழ்க்கையில பாதிய உங்களை தேடுறதுலயே தொலைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாவம் கொண்டாட்டம்னா என்னன்னே தெரியாது. அதனால அத்தையோட பிறந்த நாளை நல்லா சிறப்பா பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பாவம் அம்மா, அவங்க என்ன கண்ணை பாக்குற வரைக்கும் சரியா சாப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க. அதனால அம்மாவோட பிறந்த நாளுக்காக கோயில்ல கஷ்டப்படுறவங்க பல பேருக்கு அன்னதானம் போட்டுடலாம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியா கௌதம். அத்தை கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி கேக் வெட்டி பாட்டு டான்ஸ் அத்தங்கலம் பண்ணிடலாம். கேட்கவே ஹாப்பியா இருக்கே. நாளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனா இதெல்லாம் ஜானகி அத்தைக்கு தெரியாம எப்படிங்க பண்றது? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப சமாளிச்சாகணும், விடு பாத்துக்கலாம். நீ வசந்துக்கு போன் பண்ணி அன்னதானம் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. இந்த பாரு, ஆனா இது ரேவதி அம்மாக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகேங்க, நான் இப்பவே போய் போன் பண்றேன் வசந்துக்கு. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா எதையும் உருப்படியா செய்யறது இல்ல. வர வர நீ வாயில வடை சொல்றதுதான் அதிகமா இருக்கு. உனக்கு இலக்கிய அளவுக்கு திறமை இல்ல. எனக்கா திறமை இல்ல? ஏதாவது செஞ்சாகணுமே. இலக்கியாவுக்கு அத்தைய விட பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது கௌதம் தான். அவனை காலி பண்ணா இலக்கியாவை ஈஸியா துரத்திடலாம். என்ன பண்ணலாம்?
ஐடியா. கார்த்திக் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். ஆ, அம்மா என்ன யார் தள்ளுனது? ஒருவேளை தூக்க கலக்கத்துல விழுந்துட்டானோ? ச்சே. ஏய், என்ன எல்லாரும் கௌதம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்ப என்னோட கார்த்திக் என்ன ஏமாலியா? அப்பாவிங்கிறதுனால கார்த்திகை எல்லாரும் ஏமாத்துறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாவம் அவரு கம்பெனில தனக்கு இருக்கிற உரிமையை தானே அவரு கேக்குறாரு, அத கூட கொடுக்க மாட்டீங்களா? நியாயமா கம்பெனி கார்த்திக்கு தான் சொந்தம், ஆனா அங்க அவரு ஸ்டாஃபா தான் வேலை பாக்குறாரு. அத நினைக்க நினைக்க எனக்கு அழுகையா வருது. கார்த்திக் மட்டும் தைரியமானவரா இருந்தா கௌதம் கிட்ட போய், டேய் கௌதம், சொத்து பிசினஸ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடான்னு சொல்லி இருந்திருப்பாரு. பாவம் கார்த்திக் நல்லவராச்சு, அப்படி சொல்ல மாட்டாரு. கார்த்திக், நீங்க இந்த வீட்டுல கௌரவமா வாழணும்னா கம்பெனி உங்க பேருக்கு வரணும். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. இலக்கியா, இலக்கியா, வாங்க கௌதம், இவ்ளோ நேரமா எங்க போயிருந்தீங்க? ஆமா, இதெல்லாம் என்ன பேக்ல? சத்தம் போடாத, ஜானு கேட்டுற போது. அத்தைக்கு தெரியாம அப்படி என்னங்க விஷயம்? காட்டுறேன். கௌதம், என்னது இது இவ்ளோ புடவைங்க? இதெல்லாம் யாருக்கு? வேற யாருக்கு? இன்னைக்கு பர்த்டே கொண்டாட போற ரேவதி அம்மாக்கு தான். வாழ்க்கையில முதலா என்ன பெத்த அம்மாவுக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண போறேன். அந்த செலிப்ரேஷன் நான் என் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத ரேவதி அம்மா உணர்ந்து சந்தோஷப்படணும். அதான் கிஃப்ட கிராண்டா வாங்கினேன். நல்லா இருக்கா? எக்ஸலண்டா இருக்கு கௌதம். நான் இதை எதிர்பார்க்கல. அத்தை மட்டும் இத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இன்னும் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய ஐட்டம் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணு. பாரு. கௌதம், செம்மையா இருக்கே கௌதம். ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அம்மாவுக்கு நான் மட்டும் எங்க இருந்து இவ்ளோ ஆர்வம்? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அம்மாக்கு பிறந்த நாளுன்னதும் சாருக்கு தலைக்கால் புரியலையோ? சரி சரி, கோச்சிக்காத, உனக்கும் கிஃப்ட் வாங்கி தரேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கௌதம். அத்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குனீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறது யாரா இருக்க முடியும்? சரி, வாங்க போலாம். கௌதம், அத்தைய காணோம். சரி, பேக் கொடு, நான் கார்ல வச்சுட்டு வந்துடுறேன். போலாம். கௌதம், மீனா
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.